மற்றொரு அண்மை தகவல். முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்திற்கு எதிரான ஊழல் வழக்கில் மேல் விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்திற்கு எதிரான ஊழல் வழக்கில் மேல் விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விசாரணையை முடித்து 3 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விசாரணையை முடித்து 3 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபோது அடுக்குமாடி கட்டிடத்திற்கு திட்ட அனுமதி அளிக்க 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக வழக்கு தொடரப்பட்டது. வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபோது அடுக்குமாடி கட்டிடத்திற்கு திட்ட அனுமதி அளிக்க 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக தகவல் வெளியானது. விசாரணையை முடித்து 3 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தரம். வணக்கம் சுந்தரம், இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம் கடலி. அதாவது வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் சென்னை பெருங்குளத்தூர் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அடுக்குமாடி கட்டத்திற்கு திட்ட அனுமதி அளிக்க 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக அறப்போர் இயக்கம் சார்பில் கடந்த 2022ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை புகார் அளித்திருந்தார். 2 ஆண்டுகள் தாமதத்துக்கு பிறகு இந்த புகாரின் அடிப்படையில் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு செய்தது. இந்த வழக்கு சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது. இந்த நிலையில் வைத்திலிங்கம் கடந்த ஜனவரி மாதம் திமுகவில் இணைந்தார். இதைத் தொடர்ந்து வைத்திலிங்கத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் போதுமான ஆதாரங்கள் இல்லை என கூறி வழக்கை முடித்து வைத்த லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் முந்தைய ஆட்சியில் ஒரு அறிக்கையை வெளியிடப்பட்டிருந்தது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்துக்கு எதிரான வழக்கை முடித்து வைத்த அறிக்கையை திரும்பப் பெறவும் வழக்கில் மேல் விசாரணை நடத்த அனுமதி கோரியும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் வைத்திலிங்கம் மீதான வழக்கில் மேல் விசாரணை நடத்த அனுமதி அளித்து உத்தரவிட்டார். அதே போல விசாரணை விரைந்து முடித்து 3 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்யவும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். சுந்தரம், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.